2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் என்னென்ன நடந்திருக்கு, ஹிஸ்டரியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா 1920 நடக்குது. மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஒரு சவுத் இந்தியாவாக தனியாக தான் இருந்துச்சு. அது எப்படி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 பிரிட்டிஷ் வந்து ஒரு ரூல் விடுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று விடுறாங்க. அதில் வந்து உங்களை நீங்களே ஆண்டுக்கிறதுக்கான வரைமுறைகள் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதைப்படி மெட்ராஸ் பிரசிடென்சியோட எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் 1920 வந்து நடக்குது. ஸோ அதில் மெயினான பேர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்குது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இருக்குது அப்பயே. அண்ட் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து பின்னால் நீதி கட்சியாக வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 1920 பார்த்தீங்கன்னா நீதி கட்சி சார்பாக வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் காங்கிரஸ் வந்து நாங்கள் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. எலெக்ஷனில் ஓட்டுரிமை யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு, இல்லை படித்து பட்டம் பெற்றவங்களுக்கு, இல்லை சமூகத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல நேமில் இருக்கவங்க, இப்படி ஆள் பார்த்து வந்து ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க. 4 கோடி எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இருந்த டைமில் வந்து வெறும் 12 லட்சம் பேருக்கு தான் வந்து ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சி, அவங்க வந்து 63 சீட்ஸ் வின் பண்ணுறாங்க. அதில் நிறைய இடத்துல மெஜாரிட்டியாக வந்து அன்அப்போஸ்டாக ஜெயிக்கிறாங்க. அதாவது அப்போஸ்டில் யாருமே நிற்காம சுயேட்சை ஜெயிக்கிறாங்க. நீதி கட்சியில் டாப் லீடர்ஸாக இருக்கிற தியாகராயர் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லி கூப்பிட்றாங்க. பட் அவர் வந்து எனக்கு பதவி வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சுப்புராயலு அவரை வந்து நியமிக்கிறாரு. சுப்புராயலு தலைமையில் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய கவர்னன்ஸோட லிமிட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த டைமில் தான் வந்து 1000 விளக்கு பகுதியில் வந்து காலை உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க 1923. ஸோ காலை உணவு திட்டம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க நீதி கட்சி மூலியமாக. அண்ட் சென்னையில் இருக்க டி நகருக்கும் நீதி கட்சிக்கும் என்ன சம்மந்தம், ஏன் வந்து காங்கிரஸ் இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல, எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் யாருக்காவது இதுக்கு வந்து பதில் தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.